கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியோட பிளேயிங் லெவனெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மனுஷனை பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. போன சீசனே ஆர்சிபி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவர் வேணும், தயவு செஞ்சு இவரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துருங்கப்பா, நாங்கள் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இவருடைய பேட்டிங் ஸ்டைல் அண்ட் ஆர்சிபிக்கு இவர் ஆடினா செம்மையாக இருக்கும் அண்ட் சின்ன சுவாமியில் இவரோட ஹார்ட் ஹிட்டிங் சிக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த சீசனே இவரால் விளையாட முடியாமல் போச்சு. ஆனால் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாத தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி டீமுக்குள்ள வந்திருக்காரு அதிரடி மன்னன். ஆர்சிபி மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இவர் தான் காரணமாக இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கேமரூன் கிரீனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாகவும் இவர் வரக்கான சான்ஸ் இருக்குது. ரிப்ளேஸ்மெண்ட்னா என்ன, நான் எப்படி அதை மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வில் ஜாக்ஸை பற்றி பேசி ஆகணும். போன சீசன் அவங்க லாஸ்ட் பண்ணதுக்கு காரணம் அவங்களுடைய மிடில் ஆர்டர் தான். கிட்டத்தட்ட 5 சீசனாகவே அப்படி தான். 2018 அந்த ஃபைனல் லாஸ்க்கு அப்புறம் 2016 அந்த ஃபைனல் லாஸ்க்கு அப்புறம் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் அவ்வளோ பக்கா இல்லைங்க. ஓப்பனர்ஸ் அண்ட் டாப் 3 அடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 இயர்ஸில் அவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அண்ட் 1 டவுன், அதாவது இந்த டாப் 3 நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கங்க. விராட் கோலி இருக்கிறதுனால அந்த டாப் 3 வருது. சில டைம் ஓப்பனர்ஸ் வந்துட்டு விராட் கோலியாக இருக்கும்போது அந்த ஓப்பனிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம ஏன் வந்துட்டு அவ்வளோ குழப்பிக்கணும், டாப் 3ங்கிற மாதிரி வந்துட்டு கணக்கு எடுத்துக்கலாம். இந்த டாப் 3யோட வின்னிங் பர்சன்டேஜ், அதாவது இவங்க 3 பேர் வந்துட்டு தரமாக 50+ ஸ்கோர் அடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்சிபியோட வின்னிங் பர்சன்டேஜ் 93% பக்கம் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்க பெர்ஃபார்மில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வந்துட்டு வின் பண்ண மேட்ச்ல 93% மேட்சஸ் அப்படிங்கிறது இவங்க அடிச்சதுனால தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்தே கிளியரா தெரியுதுங்க. ஸ்டாட்ஸ் வந்துட்டு கிளியரா சொல்லுது ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் ரொம்ப 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 வீக்கா இருக்கு. இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, 5 இயர்ஸா. இது வந்துட்டு பிளேயர்ஸோட தப்பு கிடையாது, மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் யோசிக்கணும் யாரை மிடில் ஆர்டர்ல போடணும். ஏன்னா எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே டாப் 3லயே அடிக்கக்கூடிய பிளேயர்ஸா வந்துட்டு மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஃபேஃப் டூ பிளஸி அண்ட் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேருமே வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸா 2 ஃபாரின் ஸ்லாட்டை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. இவங்க டாப் 3குள்ளேயே வந்துருவாங்க. ஸோ மிடில் ஆர்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இந்தியன் பேட்ஸ்மேனும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபாரின் பேட்ஸ்மேனும் இல்லை. ஸோ யங்ஸ்டர்ஸை வச்சு தான் ஆடி ஆகணுங்கிறதுனாலேயே பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் மேலே ப்ரெஷர் விழுந்துருது. அவரு எவ்வளோ மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு, மீதி இருக்கிற எல்லா மேட்சுமே அவர் உயிரை கொடுத்து ஆடினா கூட ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கா யாருமே இல்லை அப்படிங்கிற மெயின் ரீசன் தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டர் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது இவங்க மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ண விதம் தான். ஸோ மேக்ஸ்வெல் ஃபேஃப் டூ பிளஸி நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் மிடில் ஆர்டரில் நல்ல இந்தியன் பேட்ஸ்மேன்ஸாவது எடுத்து வச்சிருக்கணும். 2018 மெகா ஆக்ஷனை விட்டுட்டாங்க, அதே மாதிரி 2021 அதையும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த தடவையும் ஆக்ஷனில் கோட்டை விட்டுட்டாங்க. சரி ஓகே, இருக்கிற ஸ்குவாடு வச்சு இந்த தடவை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே இப்போ தான் கிட்டத்தட்ட நீங்கள் 2014, 15, 14 அப்புறம் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் பலமாக இருக்குன்னு சொல்லணும்னா இந்த சீசன் தான் உண்மையாலுமே சூப்பரான மிடில் ஆர்டர் பேட்டிங் சொல்லணும். ஸோ டாப் 3 வந்துட்டு கேஜிஎஃப் அதை அப்படியே விட்டுருங்க, அதாவது கோலி, கிளென் மேக்ஸ்வெல், ஃபேஃப் டூ பிளஸி அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன், ரஜத் பட்டிதர் உள்ள வந்திருக்காரு. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். போன சீசன் அவரையும் மிஸ் பண்ணாங்க. வில் ஜாக்ஸ் இல்லை ரஜத் பட்டிதர் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இருந்திருந்தா கூட பிளே ஆஃப் போயிருக்கலாம். பிகாஸ் 1 இல்லை 2 வெற்றிகள் இருந்திருந்தா கண்டிப்பாக ஆர்சிபி பிளே ஆஃப் போயிருக்கலாம். அது போக முடியாதுக்கு காரணம் இவங்க 2 பேர் இல்லாத குறை தான். இப்போ இவங்க 2 பேருமே டீமுக்குள்ள வரது அசுர பலம். ஸோ நான் இப்போ வில் ஜாக்ஸை பற்றி தான் பேச போகிறேன். அவர் எங்கே ஆடணும், எப்படி ஆடணும், கிரீன் வேணுமா வில் ஜாக்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமரூன் கிரீன் ஆடி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. பிகாஸ் அவங்களுடைய பேஸ் பவுலிங்களுடைய அட்டாக்ங்கிறது கம்மியாக இருக்குது. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொன்னோம்னா ஒரு ஃபாரின் பவுலர் தாங்க ஆட முடியும், 2 ஃபாரின் பவுலர் ஆடவே முடியாது. ஸோ ஒன்று அல்சாரி ஜோசப் ஆடணும், அப்படி இல்லைன்னா ஃபெர்குசன் ஆடணும், அப்படி இல்லைன்னா ரீஸ் டாப்லி ஆடணும். நான் ஏன் சொல்கிறேன்னா மேலே 2 பேர், அதாவது ஃபேஃப் டூ பிளஸி அண்ட் மேக்ஸ்வெல் இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன் மிடில் ஆர்டரில் ஆடி தான் ஆகணும். அது போக ஒரே பவுலர் தான் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்குது, 2 பவுலர் வர முடியாது. இப்படி பார்க்கும்போது வில் ஜாக்ஸுக்கும் இடம் இல்லையே ப்ரோ. வில் ஜாக்ஸை நம்ம இந்த சீசன் கொண்டு வந்தாலும் பெஞ்சில் தான் உட்கார வைக்க முடியும் போல. ஸோ அவர் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காதானுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க, ஆனால் அது எங்கே எப்படி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வில் ஜாக்ஸ் வந்துட்டு பிளேயராக இறங்க போகிறது கிடையாது, வில் ஜாக்ஸ் இம்பாக்ட் பிளேயராக இருக்க போகிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய கேமரூன் கிரீனும் இம்பாக்ட் பிளேயர் தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இவங்க ஸ்குவாட் சூஸ் பண்ணும்போதே எப்படி ஸ்குவாட் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபேஃப் டூ பிளஸி, விராட் கோலி, ஸோ மேக்ஸ்வெல் இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு லைனப்பில்
வந்துருவாங்க. ஆனால் 3 ஃபாரினர்ஸோட தான் போக போகிறாங்க. அதாவது ஃபேஃப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், அது மட்டும் இல்லாமல் ஒரு அல்சாரி ஜோசப்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேரோட தான் போக போகிறாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஸ் பவுலிங் கம்மியாக இருக்குது, ஒரு 10 ஓவர் வரைக்கும் பார்ப்பாங்க, விக்கெட் விழுகல, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா செகண்ட் ஹாஃப் அவங்க பேட்டிங்கை ஆடணும். அதனால நீங்கள் கேமரூன் கிரீன் எடுத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் இல்லை 3 ஓவரே வாங்கலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் பேட்டிங்கும் வந்துட்டு ஆட வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ கேமரூன் கிரீன் இம்பாக்ட் பிளேயராக உள்ள போகிறக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை, ஒரு 3லேருந்து 4 விக்கெட் சீக்கிரமாகவே விழுந்துருச்சு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீடு கிடையாது. இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசிச்சாங்கன்னா இப்போ பார்ட் டைம் ஸ்பின்னராக ஸோ நம்மளுடைய வில் ஜாக்ஸை உள்ளே இறக்குறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்ல இருந்த 4 ஓவரையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். அதே மாதிரி செகண்ட் ஆஃப் பேட்டிங்கும் ஆட வச்சுக்கலாம். தரமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு டிசிஷனோட தான் ஆர்சிபி இருக்காங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ உண்மையாலுமே இவங்க 2 பேரை வெளியில் வச்சுக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறதாங்க உண்மையாலுமே பெஸ்ட் ஆப்ஷன். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ் 11ல் ஆடினா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆடுவார். எந்த மேட்ச்னு கேட்குறீங்களா? சேபாக், அது மட்டும் இல்லாமல் வான்கடே அண்ட் குஜராத் கூட மேட்ச் அகமதாபாத்தில் நடந்துச்சுன்னா ஆடுவார். பிகாஸ் இது எல்லாமே கிரவுண்ட் கண்டிஷன் ஸ்பின்னருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் லாங் பவுண்டரிஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்ட் டைம் பவுலர் வந்தால் கூட விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வில் ஜாக்ஸுடைய நீட் அப்படிங்கிறது அந்த இடத்துல தேவைப்படுது. அதே மாதிரி சேபாக்கை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கே தெரியாத ஒரு ஸ்பின் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் 3 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர்ஸோட போயாகணும். அப்படி 3 ஸ்பின்னர் அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட கையில் யாருமே இல்லை, கரண் சர்மா ஒருத்தர் இருக்காரு. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட பார்ட் டைம் பவுலர்ஸ் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி தான் இருக்காங்க, மயங்க் தகர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் வில் ஜாக்ஸுடைய நீடும் தேவைப்படும். செகண்ட் ஹாஃபில் அவர் சூப்பராக பேட்டிங் ஆடிக்கலாம். ஸோ அந்த ஒரு மேட்ச் மட்டும் நீங்கள் அப்படியே தனியாக கொண்டு போய் கேமரூன் கிரீனை உட்கார வச்சுட்டு இந்த ஒரு 3லேருந்து 4 மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கேமரூன் கிரீனுடைய பர்ஃபார்மன்ஸ் போராக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வில் ஜாக்ஸுக்கு தானே ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட். கேமரூன் கிரீன் நல்லா பண்ணலைன்னா அவருக்கு பதிலாக யார் வருவா தெரியுமா? உண்மையாலுமே டாம் கரன் தான் உள்ள வருவாருங்க. பிகாஸ் அதே மாதிரி பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் அவங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கேமரூன் கிரீனுக்கான ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது. கேமரூன் கிரீன் வந்துட்டு அவரு வெளியில் தான் இருப்பார், வில் ஜாக்ஸ் வெளியில் தான் இருப்பார். இம்பாக்ட் பிளேயராக தான் 2 பேர் உள்ள வருவாங்க. மேட்சுக்கு தகுந்த மாதிரி அண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்களே தவிர சப்போஸ் கேமரூன் கிரீனுக்கு ஏதாவது ஆகி அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் டாம் கரனை தான் உள்ள கொண்டு வருவாங்க. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவரை கண்டிப்பாக ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளவருக்கான சான்ஸ் இல்லை, இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ ஓவராலாக ஆர்சிபி ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கட்டமைக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களுடைய பவுலிங்கோட வீக் சைடு மட்டும் எதிர் டீமுக்கு வந்துட்டு அது புலப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் எதை மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இனிஷியல் விக்கெட் டக்குன்னு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சிராஜ், அல்சாரி ஜோசப் இல்லை யாராவது வந்துட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பவுலிங் மேலே ப்ரெஷர் இருக்காது. சப்போஸ் விக்கெட் போகாமல் நல்ல லாங் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் போகும். பிளேயரை மாற்றலாமா, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த இடத்துல மொமெண்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகும். ஸோ சிராஜோடைய 4 ஓவர் தாங்க இப்போதைக்கு பவர்ஃபுல்லான ஓவர். மற்றபடி எந்த பவுலரையுமே வந்துட்டு 100% வர நல்லா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். ஆனால் சிராஜ் சூப்பராக சொல்லிடலாம். அவர் கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 மேட்ச் அடி வாங்கினா கூட 14 மேட்ச்சில் 10 மேட்ச் உருப்படியாக போட்டு கொடுத்துருவாரு. ஸோ இனிஷியல் கண்டிப்பாக பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் சிராஜ் கிட்ட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு 18வது ஓவரும் 20வது ஓவரும் அவர் தான் போட போகிறாரு. அதுலேயும் மாற்றம் கிடையாது. ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 16 ஓவர் யாரை வச்சு தள்ள போகிறீங்க? அந்த ஒரு ஸ்பின்னர் யாராக இருக்க போகிறா? மேக்ஸ்வெல் கொண்டு வருவீங்களா, கரண் சர்மா கொண்டு வரீங்களா, வில் ஜாக்ஸை கொண்டு வரீங்களா, மயங்க் தகரா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கேமரூன் கிரீனுக்கு கொடுப்பீங்களா அண்ட் அல்சாரி ஜோசப்பை கொடுப்பீங்களா? இவங்க எல்லாரும் விக்கெட் எடுத்தால் தான் உண்டு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்வாரா நம்பலாம்ப்பா அப்படின்னா நம்ம சிராஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பவுலிங் யூனிட்டோட வீக்னஸ் மட்டும் தெரியாமல் அப்படியே மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் சிராஜுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட ஆர்சிபியோட அந்த ஒரு குவாலிஃபையர் வாய்ப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வில் ஜாக்ஸ் மறுபடியும் டீமுக்குள்ளே வராருங்க. இந்த தடவையாவது ஒரு தடவை அவர் பேட்டிங் ஸ்டைலை நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆக போகிறீங்களா? ரீசெண்ட் டைமில் கலக்கிட்டு இருக்காருங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக டாம் கரனும் வில் ஜாக்ஸும் 2 பேர் ஒரே டீம் தான். டாம் கரன் இந்த அளவு ஹிட்டிங் ஆடுவார்னு தெரியல. அவர் பேட்டிங் ஸ்டைலில் ரொம்ப நல்லாவே மாற்றிருக்காரு. பயங்கரமான அடி எல்லாமே வெளியில் போய் விழுகுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஆட வேண்டிய சுச்சுவேஷன் மட்டும் அவருக்கு இருக்குது. பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் பேட்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கொடுக்குற ரன்னை திருப்பி அடிச்சு கொடுத்துருவார் போல அந்த மாதிரி தான். ஸோ டாம் கரன், வில் ஜாக்ஸ் 2 பேர் ஒரே டீமில் இருக்காங்க. வில் ஜாக்ஸோடைய பிளே உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஸோ 50s 100s அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எப்படி ஆர்சிபிக்கு அடாப்ட் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக எவ்ரி மேட்ச் சின்னசுவாமியில் சம்பவம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.